ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் ராம்குமார். இப்போ நம்ம பார்க்க போகிற கோவில் என்னென்னா புலிகுண்டு கோவில். இந்த புலிகுண்டு கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா சித்தூரில் அமைஞ்சிருக்கு. மலை அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோவில் இருக்குது. அந்த சிவன் கோவிலை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நந்தி இருக்காங்க. நந்தியை வந்து நான் கிட்ட வந்து காமிக்கிறேன். இந்த நந்தியை பார்த்தீங்கன்னா நாக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டி வச்சு சாமி நல்லா இருக்குது. அந்த நந்தியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டு இருக்குது. இந்த படிக்கட்டு எதுக்காகனா, அமாவாசை பௌர்ணமி போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து தீபம் ஏற்றுவாங்க. இதுதான் படிக்கட்டு. நண்பர்களே, இதுதான் ஆந்திரா மாடு. ஆந்திரா மாடு எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஸ்ட்ரென்த்தான உள்ள மாடாக இருக்குது. நம்ம கிட்ட ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. அதனை தொடர்ந்து பார்த்தோன்னா இந்த கோயில் மலை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குது. அதனை தொடர்ந்து பார்த்தோன்னா இந்த ஒரு சின்னதாக ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தை பார்த்தீங்கன்னா ஆழம் என்ன அப்படி தெரியல. தயவுசெய்து நீங்கள் இந்த குளத்தாண்டு வரும்போது இறங்கி பார்க்காதீங்க. ஏன்னா அந்த குளத்தை பற்றி நமக்கு ரொம்ப தெரியாது. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு டைம் நம்ம விசிட் பண்ணுறோம் அந்த குளத்தை, எவ்வளோ ஆழம்னு தெரியாது. நீங்களும் வந்து இந்த குளத்தை வந்து குளிக்க நினைக்காதீங்க. யாராவது நீங்கள் இந்த ஊர் மக்களை கேட்டு நீங்கள் குளிக்கலாம். வாங்க, தொடர்ந்து முயற்சிக்கலாம். நண்பர்களே, நம்ம பயணத்தை தொடர்ந்து ஆரம்பிக்கலாம். இதுதான் அந்த பயணம் தொடங்கும் தரைப்பாலமாக அமையுது. இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா, இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1000 அடி கொண்ட மலையாகும். அதன் இடையில் பார்த்திங்கன்னா போகும் வழியில் ரொம்ப செடியும் மரமாக இருக்குது. ரொம்ப மூலிகை உள்ள செடியும் மரமாக இருக்குது. ரொம்ப வாசனையாக இருக்குது. நானும் அந்த வாசனையை கேட்டுட்டு நுகர்ந்துட்டே வரேன். வாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் மாதிரி கட்டி நிற்கிறாங்க. அந்த மண்டபத்தை பாருங்கள். வாங்க, நம்ம தொடர்ந்து முயற்சிக்கலாம் நம்ம பயணத்தை. நண்பர்களே, இதுதான் அந்த முதல் பாதையை நம்ம தொடர்ந்து போகிறோம். பாருங்கள், ரொம்ப பச்சை பசல் வயலை கொண்ட இயற்கை நிறைந்த மலையாக இருக்குது. பாருங்கள், நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் வந்துக்கிறேன். ஆனால் காற்று மட்டும் கொஞ்சம் பலமாக தான் அடிக்குது. நண்பர்களே, வாங்க தொடர்ந்து முயற்சிக்கலாம். ஆனால் நீங்கள் நடக்கும்போது வந்து பார்த்து போங்க. ஏன்னா அப்போ எதுக்காக சொல்லணும்னா, உங்கள் போகும் வழியில் பார்த்தீங்கன்னா முள்ளு செடிலாம் நிறைய இருக்குது. இதை பாருங்கள், இதுதான் இந்த முள்ளு செடி. ஏன்னா முள்ளு செடி பார்த்தா உங்களை காலில் வந்து குத்திரும். கொஞ்சம் பார்த்து நடங்க. தொடர்ந்து முயற்சியில் வாங்க. நண்பர்களே, ஆனால் அந்த மலை வந்து ஒரு சின்ன மலை தான் தெரியுது. ஆனால் போகும் வழியில் பார்த்திங்கன்னா மலை ஏறுவதற்கான ஒரு குறியீடுலாம் அமைஞ்சிருக்கு. அதை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப காடு மாதிரி போயிட்டுருக்கு. பாருங்கள், ரொம்ப இருட்ட ஆரம்பிக்குது. டைம் பார்த்தோன்னா மணி ஒரு 3:30-4 மணி இருக்கும். ஒரு மழை வர மாதிரி
இருக்குது. நண்பர்களே, இதுதான் அந்த புலிகுண்டு மலை படிக்கடி ஸ்டார்ட்டு. வாங்க மலை தொடஞ்சி பயணிச்சிக்கலாம். ஆனால் இந்த மலை பார்த்தா ரொம்ப கடினமான மலையாக இருக்குது. நான் 2 மலை ஏறிக்கிறேன். ஆனால் இந்த மலை ஒரு சின்ன மலை இருந்தால் கொஞ்சம் மூச்சு ரொம்ப வாங்க வைக்குது. இந்த ஆந்திராவோட மலையோட வியூ பாருங்கள், ரொம்ப அற்புதமாகும். வாங்க இந்த மலையை நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். வாங்க மலை ஏறணும்னு பார்த்தா இந்த கம்பி இருக்குது. ஆனால் அந்த கம்பியை பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை, கொஞ்சம் கம்பி ஆடுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் மலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக வாங்க. ஏன்னா ஒரு ஸ்லிப்பானாலும் கூட நம்ம எலும்போ உயிரோ நம்ம போகிற நிலைமை இருக்கும். இப்போ பாருங்கள், எனக்கே கை ஆடுது பாருங்கள் வீடியோ கேமரா எடுக்கிறதுக்கு. கொஞ்சம் கவனமாக வாங்க. கம்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை, கொஞ்சம் ஓரளவு பேலன்ஸ் இருக்குது பிடிக்கிறதுக்கு. ஆனால் இங்கே மலை ஏறும் கொஞ்சம் திரும்பி பார்க்க வாங்க. திரும்பி பார்த்தா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பயமாக இருக்குது. வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம். நம்ம மலையை கடந்த பிறகு பார்த்திங்கன்னா போகும் வழியில் ஒரு அம்மன் கோவில் இருக்குது. வாங்க அந்த அம்மனை கோவில் வழிபட்டு போயிடலாம். பாருங்கள் நண்பர்களே, பாருங்கள் உயிர் கையை பிடிச்சி நடக்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட மரண பயமாக இருக்குது மலை. ஏன்னா காற்று அடிக்குது. ஏன்னா நான் கேமரா எடுக்கிறது ரொம்ப பயப்படுறேன். இங்கே ரைட் சைடில் திரும்பி பார்த்தாவே கொஞ்சம் ஹல் இல்லை. வாங்க போகலாம். நம்ம போகும் வழியில் பார்த்தீங்கன்னா இந்த கல் வந்து அடுக்கி வச்சுக்கிறாங்க. இந்த கல் எதுக்காக பார்த்தீங்கன்னா சாமிக்கு நேர்த்தி கடனாக கல் வந்து அடுக்கி வச்சுக்கிறாங்க. வாழ்க்கையில் வீட்டு கஷ்டம், கடன், கல்யாணம், திருமணம் போன்ற பல்வேறு பிரச்சனை இந்த கல் வந்து அடுக்கி வச்சு நேர்த்தில் வேண்டிக்கிறாங்க. இந்த கல் தான் எங்கே கிடைக்குது தெரில. ஆனால் இந்த மலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான மலையாக இருக்குது. வாங்க தொடர்ந்து நம்ம பயணிக்கலாம். நம்ம போகும் வழியில் பார்த்தோன்னா விநாயகர் அம்மன் விநாயகர் இருக்கிறாங்க. வாங்க அந்த விநாயகரை வணங்கிட்டு போகலாம். அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பெருமாள் சிலையும் இருக்குது. அந்த பெருமாள் சிலையில் வாங்கிட்டு போகலாம். வாங்க அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த வனைதுர்க்கை அம்மன் இருக்காங்க. அந்த அம்மனை வணங்கிட்டு போகலாம். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாபாவும் இருக்காங்க. ஓம் சாய்ராம். சாய்ராம் கீழே பார்த்தீங்கன்னா நந்தி இருக்காங்க. வாங்க சாய்பாபா பாதங்களை வணங்கி நம்ம கும்பிட்டு போகலாம். பாருங்கள், கொஞ்சம் நம்ம தடிக்க விழுந்தால் கூட நம்ம உயிருக்கு என்ன ஆபத்து ஆகும் தெரியாது. பாருங்கள் மரண பயத்தை காட்டுதுங்க அந்த மலை. கொஞ்சம் பார்த்து போனோம் நம்ம. வாங்க காற்று வேறு அடிக்குது. காற்றுல பார்த்திங்கன்னா கொஞ்சம் குனிஞ்சு வாங்க. ஏன்னா கொஞ்சம் நம்ம சறுக்கி விழுந்தால் கூட உயிருக்கு ரொம்ப ஆபத்து. ஏன்னா இந்த பாறை தான் வழுக்குன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எப்படி ஈரமாக இருக்குது பாருங்கள். இந்த பாறையில் மட்டும் நம்ம குனிஞ்சு வரணும். ஏன்னா நிமிர்ந்து வந்தால் நம்ம
தலை அடிப்படும். அதை நம்ம குனிஞ்சு போனோம் அந்த பாதையில் மட்டும். ரொம்ப ரிஸ்க்காகவும் குனிஞ்சிருக்கு பாருங்கள். நான் குனிஞ்சு தான் வரேன். ஏன்னா இந்த ஒரு நிமிஷம் நம்ம தொடர்ந்து போகிற மாதிரி காற்று ரொம்ப ஆடுது பாருங்கள். என்னோடய ஃபோனை விட ரொம்ப மாதிரி காற்று ஆடுது. வாங்க தொடர்ந்து முயற்சிக்கலாம். நண்பர்களே, ஒரு நிமிஷத்தில் உயிர் போன மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஸ்லிப் ஆனால் கூட அவ்வளோ மரண பயம் வந்தது. எப்படி ஏறி வந்துட்டேன் பாருங்கள், கடந்து வந்த பாதை. ஏன்னா காற்றுல ரொம்ப அடிக்குது. இந்த காற்றுல பார்த்தா கொஞ்சம் ஆடுற மாதிரி கொஞ்சம் பயத்தை தூண்டுது. வாங்க இந்த படிக்கட்டு போயிடணும். இந்த படிக்கட்டு பார்த்தனாலே ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது பாருங்க. ரொம்ப ரிஸ்க்கான மலையாக இருக்கும் போல். காற்று வரை அடிக்குது. இந்த காற்றுல அப்படியே நான் வீடியோ எடுக்குது கொஞ்சம் ஸ்லிப்பாகிற மாதிரி இருக்குது. வாங்க தொடர்ந்து பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம இரும்பு படிக்கட்டு பயணத்தை தொடர்ந்து கல் படிக்கட்டு தொடர்ந்து போகலாம். ஆனால் அந்த கல் படிக்கட்டில் பார்த்தோன்னா ஒரு நபர் மட்டும்தான் செல்ல முடியும். கொஞ்சம் கூட்டமான நேரத்தில் ஒவ்வொருத்தரும் போனால் தான் பின்னாடி வரவங்க சிரமம் இல்லாமல் வர்றதுக்கா இருக்கும். வாங்க நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். ஆனால் இந்த படிக்கட்டில் குகையை போகும்போது பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்குது. ஏன்னா பகல் நேரத்தில் இருட்டாதுன்னா இன்னும் மாலை நேரத்தில் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி வரதா இருந்தால் நீங்கள் ஃபோனு கொஞ்சம் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிவிட்டு வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம். பாருங்கள், இந்த மலையை பார்த்தாவே ஒரு குணா கோகை போகிற ஃபீலிங்காக இருக்குது. அங்கே பாருங்கள், ஒன்று கருப்பாக ஒன்று இதோ இருக்குது. அது கவராக வவ்வாலுன்னு தெரில. வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம். கல் படிக்கட்டை தொடர்ந்து இரும்பு படிக்கட்டை நம்ம தொடர்ந்து போகிறோம். ஆனால் இரும்பு படிக்கட்டு பார்த்தோன்னா ஒரு ஆள் தான் போகிற மாதிரி இருக்குது. நான் வேறு தனியாக வந்துக்கிறேன். இந்த இருட்டை பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எப்படியோ நான் இந்த வீடியோ எடுத்து போகணுன்னு ஒரு குறிக்கோளாக தான் வீடியோ எடுக்கிறேன். வாங்க தொடர்ந்து நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் தயவுசெய்து சின்ன பசங்களையோ குழந்தைகளோ தயவுசெய்து கொண்டு வராதிங்க. ஏன்னா பெரிய ஆளை வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்ன குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா வர்றது கஷ்டம். ரொம்ப இதயம் பலவானவங்க மட்டும் பலவீனம் ஆளவங்க கஷ்டம் தயவுசெய்து வராதிங்க. ஏன்னா ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்கான மலையாக இருக்குது. கொஞ்சம் ஸ்லிப்பானவே நான் பார்த்தீங்கன்னா நம்ம மரண பயத்தை காட்டுது. ஆமாம், வாங்க தொடர்ந்து பண்ணிக்கலாம். நண்பர்களே, கேமரா எடுக்க முடியல, காற்று பயங்கரமாக அடிக்குது. இதுதான் அந்த குளம். இந்த குளத்தை நம்ம காற்று வைக்கலாம். காற்று ரொம்ப அடிக்குது. அந்த கேமரா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நண்பர்களே. பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேமரா எடுக்கிறதுக்கு. வாங்க நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். இதுதான் அந்த குளம். இந்த குளத்தை நம்ம காற்று வைக்கலாம். நண்பர்களே, இதுதான் அந்த மலை உச்சி. இந்த மலை உச்சியில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் எல்லா ஊரும் தெரியும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு. காற்று ரொம்ப சீற்றம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நானும் கொஞ்சம் பயந்து வந்தேன். இதுதான் அந்த 9 நவகிரகம். வாங்க அடுத்ததாக சின்ன கலம் இருக்கு. அம்மா தாயே, நந்தியும் இருக்காங்க. நந்தியை பாருங்க.
நண்பர்களே பாருங்கள், இதுதான் அந்த மலை உச்சியில் இருக்கிறோம். கொஞ்சம் ஸ்லிப்பானவன் நம்ம காலி. கொஞ்சம் பயந்து வரத்தான் இருக்குது. பாருங்கள், நான் கடந்த பாதை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் கூட எதுவுமே இல்லை. கொஞ்சம் எதமாக வச்சு தான் நடந்து போனோம். இறங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம சிவனை நினச்சி வாங்க, கண்டிப்பாக அவர் வழி காட்டுவார். பயம் இல்லாமல் இறங்க வைக்க ஒரு நம்பிக்கையோடு வாங்க, தெம்போடு வாங்க. நமச்சிவாயை போற்றி. இப்போ நம்ம இறங்கி போகலாம். இதோட குளத்தை பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது. இதோட வியூவை பாருங்கள். இதான் ஆந்திரோட உச்சி மலையில் இருக்கிறோம். ஆந்திரா மொத்த சிட்டி தான் இருக்குது. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா எல்லா மலையும் நம்ம கேப்சர் பண்ணுறோம். பாருங்கள், நம்ம கிட்டத்தட்ட மலையில் நெருங்கிட்டோம். இதுதான் அந்த மலை சிவன் கோயில். அந்த சிவனை நம்ம தரிசிக்கலாம். புலிகுண்டு மலையை சேர்ந்த சிவனே, உன் நாமமே போற்றி. நமச்சிவாய போற்றி. நமச்சிவாய. நமச்சிவாய. நமச்சிவாய.